அஜித் சாரை வந்து தலை அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணக்கூடாது, கடவுளே அப்படின்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது, கால் மீ அஸ் ஏகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆர்எல்ஸ் அஜித் குமார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு மெச்சூர்டு பெர்சன் தான் இந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே காசை கொடுத்து போஸ்டர்லாம் ஒட்டுங்கடான்னு சொல்றாங்க. பர்த்டேக்கு அவங்களே காசு கொடுத்து ஒட்டுங்கடா சொல்றாங்க. அவங்களே காசை கொடுத்து பாலாபிஷேகம் பண்ணுங்கடா தியேட்டர்ல அப்படிலாம் சொல்றாங்க. அவங்களே இந்த ட்ரம்ஸ் வைக்கிறது கூட காசு வாங்கிட்டு தான் அடிப்பாங்க. யாரும் சும்மா அடிக்கிறது இல்லை. அந்த மாதிரிலாம் சில பேர் பண்றதுக்கு அந்த சில பேர் யாரு? நிறைய பேர் இருக்காங்க. யாரை வேணா நீங்க வச்சுக்கல, தலையை தவிர ஏகேயை தவிர எல்லா பேருமே அப்படிதான் செய்யறாங்க. ஈவன் உங்க பர்த்டே இருந்தாலும் நீங்க அப்படிதான் காசை கொடுத்தா என் பர்த்டே யாரும் ஒட்ட போறது கிடையாது. சோ அதனால வந்து செலிபிரிட்டி ஆயிடுவார் ரஃபி சார், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா. கண்டிப்பா சொல்றேன். அதனால வந்து தலையை தவிர யாருமே வந்து எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், எனக்கு அந்த பட்டமும் வேணாம், பதவி வேணாம், நயன்தாரா கூட தான் சொன்னாங்க, நான் வாங்குற காசுக்கு வந்து நான் வந்து ஒழுங்கா நடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சிவகார்த்திகேயன்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஓனா வந்து ஒரு ஐடி கம்பெனியை வச்சுட்டு அந்த எஸ்இஓ ஒர்க் எல்லாம் பண்ணி ப்ரொமோ பண்ணி